திருக்கடையூர் ஆலயத்தில் 14ஆம் நூற்றாண்டில் நடந்த அதிசயம். அன்னை அபிராமி தன் பக்தன் சொன்ன சொல்லுக்காக அமாவாசை அன்று பௌர்ணமியை வானத்தில் உதிக்கச் செய்தாள். இன்றும் இந்த திருவிழாவை நாம் திருக்கடையூர் ஆலயத்தில் தரிசிக்கலாம். அபிராமி அந்தாதியில் கணபதி வணக்கம். அபிராமி அந்தாதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் வாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் எந்த சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. மாலை வேலைகளில் மங்களகரமாய் பூக்கும் சரக்கொன்றை மாலையையும் செண்பக மலர் மாலையையும் அணியும் தில்லையில் அருளும் நடராஜ பெருமானின் இடப்பாகத்தில் நிற்கும் சிவகாமியின் புதல்வனே சீர்மிகு அபிராமியின் அழகையும் புகழையும் அருளை எடுத்து கூறும் அந்தாதியை என் சிந்தனையும் எப்போதும் நிற்க நீ எனக்கு அருள்வாய். மேகம் போல கருமேனி கொண்ட பேரழகு கணபதியே அருள் புரிவாய் என்பது கணபதி காப்பு. அபிராமி அந்தாதியின் முதல் பாடலை பார்ப்போம். அபிராமி அந்தாதி பாடல் 1. ஞானமும் நல் வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளை போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என் விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுதுணையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் தன் விழித்துணையே. விளக்கம். அம்மா அபிராமி தாயே, உன்னையன்றி துணையால் எனக்கு உன் நெற்றியில் உள்ள திலகம் அதிகாலையில் எழுகின்ற சிவந்த கதிரவனைப் போல உயர்ந்த மாணிக்கம் மற்றும் மாதுளை முட்டு போலவும் அலைமகளும் மலைமகளும் கலைமகளும் வணங்கக்கூடிய மின் கொடியுடையவளே நீ. மனம் மிகுந்த குங்குமம் குழம்பு போல் சிவக்கும் மேனி கொண்டவள் அபிராமியே, என்னை தொடர்ந்து வரும் துணை நீயே.